நம்ம சோழனை இப்படி புலம்ப விட்டுட்டாங்களே! பாவம் தான் சோழன் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நிலாவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ராகவ் வந்து நம்ம சோழன் கிட்ட சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தான் பொண்டாட்டிய இன்னொருத்தன் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றத கேட்கறதுக்கு ஒரு மனசுல தைரியம் வேணும். அப்ப எந்த அளவுக்கு சோழன் அப்செட்டா இருப்பாங்க. இந்த கோவத்த தான் வீட்ல போய் காட்டுறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "என்ன இவன் இப்படி கோவப்படுறான்? நார்மலா நம்ம பேசுறது தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே நிலா போயிட்டு இப்ப சோழன சமாதானப்படுத்துறாங்க. "என்னாச்சு சோழன்? எதுக்கு இன்னைக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன்ல இருக்கீங்க? எப்பவுமே கேஷுவலா சொல்றது தானே. உங்க வீட்ல இருக்கவங்க தானே உங்கள பேசுறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. யாரும் எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய தேவையில்ல. எப்ப பார்த்தாலும் என்னைய தான் வந்துட்டு நோண்டிட்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு எல்லாரையும் விட நான் கீழ்மட்டம் ஆயிட்டேன்ல. நான் என்னைய பார்த்தா யாருக்குமே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம, நான் இனி என்னதான் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் எனக்கு ஒரு தரம் வேணும். இது இல்லாம தரம் தகுதி இல்லாம இப்படிலாம் பேசுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலாக்கு இது வந்து ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவர் இவ்ளோ கோவத்துல இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாள் வந்து நிலாவுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குது. அதனால மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கோல்டா இருந்தது இல்லையா? அப்போ "என்னாச்சு நிலா? இன்னும் எந்திரிக்காம இருக்கிறன்னு பார்த்தேன். என்னாச்சுப்பா? இவ்ளோ லேட்டா எந்திரிச்சு வர?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நான் கேட்குறாங்க. "ஆமாண்ணே, என்னமோ நைட்டெல்லாம் தலைவலி பயங்கரமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா வந்துட்டு தும்மல் போட்டுட்டே இருக்கிறாங்க. "ஐயய்யோ! நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்றாங்க, "இருப்பா உனக்கு நல்லா கசாயம் வச்சு குடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் சரியா போயிரும்" அப்படின்னு சொல்லி "ஜலதோஷம்லாம் சரியா போயிரும் சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபீவரா இருக்கிற மாரி இருக்குதுண்ணே, அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோழன் வந்துட்டு பெருசா எதுவும் கண்டுக்கல. ஆனா சோழனோட மனசுல அந்த ராகவ் சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் மனசுல வந்து போய்க்கிட்டே இருக்குது. இப்போ மறுநாள் வந்துட்டு நிலா வந்து கால் பண்ணி தான் சொல்லிடுறாங்க ஆஃபீஸ்ல, "இன்னைக்கு வரமாட்டேன் லீவு" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ராகு என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே நிலாவுக்கு தலைவலின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வேற நிலாவ ரொம்ப திட்டிட்டோம். இன்னைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, இந்த ராகவ் வந்து கார் எடுத்துட்டு வந்துடுறாப்ல. வந்துட்டு "என்னாச்சு நிலா? நேத்தே உடம்புக்கு சரியில்ல, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. வாங்க உடனே நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஐயோ! அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு தான் லீவ் போட்டேன். ஏற்கனவே 1 வாரமா நைட்டு பகலுமா தூக்கம் இல்லாம ஒர்க் பண்ணதுனால தான் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, இல்ல இப்போ உடனே கூட வாங்க நிலா. வாங்க, வாங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, என்னடா இந்த ஆள் இவ்ளோ அக்கறையா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ சோழன் வந்து வர்றாங்க. வரவும் இவன் இங்கேயே வந்துட்டானா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னாச்சு? நேத்து தான் நான் உனக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன்ல. நிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே எனக்கு ஃபோன் போடுன்னு சொன்னேன். ஃபோனும் போடல. நான் தான் ஃபோன் போடுறேன், ஃபோனையும் எடுக்கல. நிலாவுக்கு ஏற்கனவே தலைவலிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு தான் உனக்கு பண்ணிட்டுருக்கிறேன். நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்றாங்க சோழன் கிட்ட. சோழனுக்கு பயங்கரமான கோவம் ஏறுது. இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. நிலாவோட நிலா சொல்றதுக்காக தான் அமைதியா இருக்கிறாங்க. "என்ன ராகவ் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அததான் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா, நேத்து நீங்க தலைவலிக்குன்னு சொல்லி சொல்லும்போது நான் இவர்ட்ட சொல்லி விட்டேன். எனக்கு வீட்டுக்கு போனதுமே ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நானும் மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சோழனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. நிலாவ பார்த்து முறைக்கிறாங்க. நிலாவும், "ஐயய்யோ! இவர் என்ன இவ்ளோ கோவப்படுறாரு" அப்படின்னு நெனச்சுட்டு, "அதனால ஒண்ணும் இல்ல ராகவ். நீங்க நெனச்ச உடனே ஃபோன எப்படி எடுக்க முடியும்? அவரும் ஏதாவது பிஸில இருந்திருப்பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சரி அதெல்லாம் உடுங்க. இப்போ உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அண்ணன் வந்து கசாயம் வச்சு குடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல கசாயம்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? வாங்க உடனே போய் ஊசி போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ராகவ் நீங்க மாத்தி மாத்தி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல எனக்கு எல்லாம் சரியா போச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? கஞ்சி மட்டும் தான் குடிச்சீங்களா? வேற ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்ல இருக்கவங்க என்னைய பார்த்துக்குருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட வந்துட்டு நிலா கேட்குறாங்க. என்ன நிலா இப்படி கேட்குறீங்க? நேத்து நீங்க தலைவலிக்குன்னு வேற வீட்டுக்கு போனீங்க. இவர் வேற ஃபோன் எடுக்கவே இல்ல. இந்த ஆளு வேற ஃபோன் எடுக்கவே இல்ல. நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன்னு நெனச்சேன். ஒருவேள நீங்க தலைவலின்னு தூங்கிட்டீங்கன்னு என்ன பண்றது? உங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால தான் மெசேஜ் கூட போட்டு விட்டேன். அந்த மெசேஜ் கூட நீங்க ரிப்ளை பண்ணல. காலையில லீவ் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நெனச்சுட்டு தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே
எல்லாருமே வந்து சோழன பார்க்குறாங்க. ஓ! இதுதான் அந்த கடுப்புக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகவ். நீங்க கிளம்புங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க போய் ஆஃபீஸ்ல மத்த வேலையில பாருங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்னைய பார்த்துக்கிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிற சேரன் அண்ணன்கிட்ட வந்துட்டு, "கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உடனே எனக்கு ஃபோன் போடுங்க. இந்தாங்க பணம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பணத்த வச்சுக்கோங்க. நிலாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட்டு போய் பாருங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "எங்க வீட்டு பொண்ண நாங்க பார்த்துக்கிற மாட்டோமா? நீங்க என்ன இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. அவங்க வந்து நிலா வந்து ஏதோ ஒரு இது காரணத்துக்காக தான் இங்க தங்கியிருக்காங்கன்னு தெரியுது எனக்கு. உங்களுக்கு எதுக்கு? அவங்க வீடெல்லாம் பார்க்கும்போது நீங்க படுற கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. கொஞ்சம் நிலாவ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சேரனுக்கு, ஓ! இதுதான் காரணமா? நேத்து சோழன் இவ்வளோ தூரம் பேசினதுக்கு, இந்த பையன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் கூட நிலா மேல ஏதோ ஒரு அக்கறையில பேசுறான்னு பார்த்தா, இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காச நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறாங்க. வந்துட்டு, "என்னப்பா நிலா, உங்க பாஸ் ரொம்ப அக்கறையா பேசுறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எதுவுமே பேச முடியல. உடனே சோழன் இருந்துட்டு சொல்றாங்க, "ஆமாண்ணே ரொம்ப அக்கறை தான். நேத்து கூட என்னை இப்படிதான் சொன்னான். பாத்தியாண்ணே, என் வீட்ல வந்து என்னையவே திட்டிட்டு போறான். அப்படியே எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் வாய உடைச்சிடலாம் போல இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இந்த ராகவ் வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்கானே, இவன்கிட்ட நம்ம என்னத்த தான் சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே, "சரி நீ போய் ரெஸ்ட் எடு. இதெல்லாம் பத்தி எதுவும் நினைச்சிட்டு இருக்காத நிலா. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வழக்கம் போல ஏன்னா பாச மலர்லயா பொழியிறாங்க. சோழனுக்கு வந்துட்டு பயங்கர கடுப்பாகுது. பாண்டிய கூப்பிட்டு பார்றா! எப்படி சொல்லிட்டு போறான்னு. நேத்து என்கிட்ட சொல்றான். நிலா என்னோட ஆளுன்னு சொல்லி சொல்றான். எனக்கு எவ்வளோ கடுப்பாகும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தான் நேத்து எங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு திட்டிட்டு இருந்தியா? இவன் மேல உள்ள கோவத்த தான் எங்க மேல காட்டிட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா வீட்டுக்கு வந்தா வீட்லயும் நீங்க யாருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பாத்தியல்ல இப்ப என்னோட லவ் கண்டிஷன் இப்ப இந்த நிலைமையில தான் இருக்குது. எவனா ஒருத்தன் என் பொண்டாட்டிய என்கிட்டயே லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா உன்னோட பிரச்சனைலாம் பார்க்கும்போது கஷ்டமா தான்டா இருக்கு. நீ இத வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு? நான் நிலா கிட்ட போய் சொல்லி, அவங்க அப்படிலாம் எந்த எண்ணத்துலயும் பழகல அப்படின்னு சொல்றதுக்கா? என் மேல கோவப்படுறதுக்கா? நீங்க தான் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படுறதுக்கா? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன்கிட்ட போய் உண்மைய சொன்னாலும் இவன் வந்து நிலா கிட்ட சொல்லிருவான். இதனாலயும் எனக்கு தான் பிரச்சனை வரும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நிலாவ இனிமே அந்த ஆஃபீஸ்க்கு போக விடாம பண்ணணும். அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகாதீங்கன்னு சொன்னா, அவ கேட்கவா போறா? எப்படியோ போறேன்டா, என் தலையெழுத்துப்படி என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான்டா. உன் தலையெழுத்துப்படி நடக்கிறது நடக்கட்டும். இப்ப உன்னைய விட அவர பார்த்தா என்னமோ பெஸ்ட்டா இருக்கிற மாரி தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா நீயும் இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோவப்படுறாங்க. நிலாவுக்கு ராகவ் வந்து சோழன பேசினது சுத்தமா பிடிக்கவே இல்ல. "என்ன ராகவ் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் சோழன் நேத்து ஃபுல்லா கோவமா இருந்திருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து நிலா ஆஃபீஸ்க்கு போகும்போது, "இப்ப எல்லாமே சரியா போச்சா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடம்புக்குலாம் சரியா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இந்த அ ராகவ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்ச வந்து பிரசன்ட் பண்றாங்க. "நான் எப்பயுமே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்ச நீங்க வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு வந்து சோழன் வாங்கி குடுத்த வாட்ச் பாருங்க. இதுவே எனக்கு போதும் தான். இதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும். நீங்க வாங்கி குடுத்த வாட்ச் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பெரிய அவ்வளோ காஸ்ட்லியான வாட்ச்லாம் பிடிக்காது. அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறணும். அதனால எனக்கு அது வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அதாவது ராகவ வந்து வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு ராகவ். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.